ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஹோம் மேக்கர்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி 6 விதமான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காயை நிறையா பேர் அருவாள் மனை யூஸ் பண்ணி தான் செதறுவோம். அப்படி செதறும்போது அதில் இருக்கிற நாரெல்லாம் முரத்தில் உளுந்து பாதி தேங்காய் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அதையே தவிர்க்கறதுக்கு தேங்காயை முழுவதுமாக பைப் தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் உடச்சி செதறினோம்னா அதில் இருக்கிற நாரெல்லாம் முரத்தில் விழுகாது. வெறும் தேங்காய் மட்டும் பூவாட்ட விழுகும். தேங்காய் வேஸ்ட்டும் ஆகாது. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரெண்டாவதாக நாம் பார்க்க போகிற டிப்பு, குக்கரில் நாம் பருப்பு வேக வைக்கும்போது குக்கர் மூடியிலலாம் பருப்பு படிஞ்சு அது காஞ்சு அதை கழுவுறதே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இதை தவிர்க்கறதுக்கு குக்கர் மூடியில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பருப்பை வேக வச்சிங்கன்னா படிகிற பருப்பு இந்த ஆயில் மேலே தான் படியும். குக்கர் மூடி மேலே ஒட்டாது. அதனால் கழுவுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நாம் பார்க்க போகிறது தேர்டு டிப்பு. எல்லார் வீட்லேயுமே ஆஃபீஸ் போகிறவங்க, ஸ்கூல் கோயர்ஸ், காலேஜ் கோயர்ஸ் இருப்பாங்க. அதனால் பெண்களுக்கு காலையில் நேரங்கிறது அரிபரியாக தான் இருக்குது. இருக்கிற வேலையோட தேங்காய் துருவது ஒரு வேலையாக இருக்குது. இதை தவிர்க்கறதுக்கு தேங்காயை ஃப்ரீ டைமில் துருவி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா அப்பப்போ தேவைப்படுற போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது காலி ஆகிடுச்சுன்னா மறுபடியும் துருவி போட்டு வச்சுக்கலாம். இதனால் நம்மளுக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்தது நாம் பார்க்க போகிறது ஃபோர்த்து டிப்பு என்னென்னா, இது எல்லா வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கிற பிரச்சனை தான். குக்கர் கேஸ்கெட்டு லூஸ் ஆகிடுச்சுன்னா அதில் கஞ்சி வடிஞ்சிட்டே இருக்குது. அதை தவிர்க்கறதுக்கு குக்கர் கேஸ்கட்டை யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா அது டைட் ஆகிக்கு. அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணோம்னா கஞ்சியெல்லாம் எதுவும் வடியாது. விசிலும் குயிக்காக வந்துடும். சாதமும் சரியான பதத்தில் வெந்துடும். இந்த டிப்பை எல்லோரும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்பர் 5க்கான டிப் என்னன்னு பார்க்கலாம். எல்லாருமே மஷ்ரூம் வாங்குவோம். இப்போல்லாம் மஷ்ரூம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் பேக் பண்ணி வருது. அந்த பாக்ஸை நீங்கள் வேண்டான்னு குப்பையில் தூக்கி போட வேண்டாம். அதை எடுத்து வச்சுக்குங்க. நம்மளுக்கு பல விதத்தில் அது யூஸ் ஆகும். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடுகளில் டெய்லி யூஸுக்காக சின்ன சின்ன கண்டெய்னரில் ஆயில் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். அது மாதிரி சின்ன பாக்ஸுகளை இந்த மஷ்ரூம் பாக்ஸில் வச்சுக்கலாம். நெய் டப்பா, ஆயில் கேனு இதெல்லாமே இதில் வச்சுக்கலாம். இது மூலியமாக ஸ்லாபில் ஆயில் படியாமல் பார்த்துக்கலாம். ரெண்டாவது, அஞ்சரை பட்டி மாதிரி கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லார் வீட்லேயுமே காலியான ஐஸ்கிரீம் கப்பு கண்டிப்பாக இருக்குது. அதில் 2 கப்பு எடுத்துகிட்டு 1 கப்பில் கடலைப்பருப்பு, 1 கப்பில் கடுகு வச்சுக்கலாம். மீதி இருக்கிற காலி இடத்துல வரமிளகா போட்டு வச்சுக்கலாம். இது நாம் அடிக்கடி எடுப்போம். இது மாதிரி பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது. அதுபோக பூண்டு போட்டு வைக்கிற பாக்ஸாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 6th டிப் என்னன்னு பார்க்கலாம். சம்மர் வந்தாச்சு. ஏப்ரல்லையே 106 டிகிரி வெயில் அடிக்குது. சிமெண்ட் சீட்டில் இருக்கிறவங்களுக்கு வெக்க அதிகமாகவே இருக்குது. அதை குறைக்கிறதுக்காக ஃபேன் கடியில் இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேனில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்குங்க. அந்த ஃபேன் காற்று இந்த தண்ணியில் பட்டு சுற்றி காற்றடிக்கும்போது உங்களுக்கு கூலிங்கான ஒரு எஃபெக்டை கொடுக்கும். இதனால் வீட்டோட வெப்பத்தை கொஞ்சம் குறைக்க முடியும். இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொடுத்துருக்கிற 6 டிப்புமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு தான். அதை எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் கொடுங்க. தேங்க்யூ.